இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யானைக்கால் வியாதி குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் டாக்டர் TS செல்வ விநாயகம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. இந்த டிராபிக்கல் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய வெப்பமண்டல நாடுகளில் உள்ள சில நோய்கள் இருக்குது. அது அந்த நாடுகளே மட்டுமே பரவலாக காணப்படுகின்ற நோய். அதில் ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்பாட்டிக் ஃபிளரியாசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த நோய்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது இது யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக உச்சரியா பேன்கிராப்டி அப்படியே புருகி மலாயின்னு ஒரு 2 ஒட்டுண்ணிகள் இதுதான் வந்து இந்த வியாதியை உருவாக்குது. ஆக்சுவலாக இது வந்து கியூலெக்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் மஸ்கிட்டோ, கொசு. அந்த கொசுவால் தான் இது பரவுது. தமிழில் இதுக்கு நம்ம யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஆரம்ப கால அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்? ஆரம்ப காலத்தில் வந்து இது மற்ற ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். சாதாரண ஃபீவர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல நெறி கட்டிக்கும். அந்த லிம்ப் நோடு எந்த இடத்துல ட்ரெயின் ஆகுதோ அந்த இடத்துல நெறி கட்டிக்கும். சில இடத்துல லேசாக அந்த சிவப்பாக தடிப்பாக வீங்க ஆரம்பிக்கும். இது ஒரு இயர்லியரான ஸ்டேஜ். இந்த டைமில் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா இதனோட விளைவுகளிலேருந்து இதில் தப்பிச்சிக்கலாம். விளைவுகள்னு சொன்னீங்க டாக்டர், அதில் அந்த விளைவுகள் வந்து பல்வேறு கட்டங்கள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ விளைவுகள் என்னென்னா, இது ஆக்சுவலாக அந்த லிம்ப் வெசல்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். அந்த மைக்ரோஃபைலேரியா வந்து பிளாக் பண்ணிடுறதால எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகுதோ அந்த இடம்லாம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அது அப்படியே பர்மனெண்ட் ஆகிடும். மோஸ்ட்லி இது வந்து கால்கள் தான் பெரும்பாலும் அந்த வீக்கம் இருக்கும். ஸோ அது அடுத்து விரை வீக்கம் சொல்லுவோம். ஸோ அந்த வீக்கம் வரும். சில பெண்களுக்கு பிரெஸ்ட்லேயும் வீக்கம் வரும். ஸோ இது என்னென்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ எர்லியராகவே கண்டுபிடிச்சிட்டோம்னா நல்லா சரி பண்ணலாம். அதனோட பீரியடை பொறுத்து நம்ம 4 கிரேடு சொல்லுவோம். கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர், இதில் வந்து வெறும் அந்த வீக்கம் மட்டும்தான் இருக்குமா, இல்லை அது போக வந்து உடல் வலி இல்லாட்டி காய்ச்சல் இது மாதிரி வேறு விதமான அறிகுறிகள் எதுவும்? இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஃபீவர் இருக்கும், உடல் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இன்னொன்று, இது உங்களோட ஃபிசிக்கலாக வீக்கம் பெருசாக்கும் போது உங்களோட மொபிலிட்டின்றது, உங்களுக்கு நடக்கிறது கூட சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சில டைமில் அந்த வீக்கம் மடிப்புகள் பெருசாக இருக்கும்போது அதிலேயே இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஈஸி வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மஸ்கிட்டோ இல்லாமல் பார்த்துக்கணும். உடனுக்குடன் இந்த மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். సకలకల్లా డాక్టర్ డాక్టర్ జగజాలం మరింజ డాక్టర్ సకలకల్లా డాక్టర్ డాక్టర్ జగజాలం మరింజ டாக்டர். டாக்டர், இது வந்து இந்த கொசுனால தான் வருதுன்னு சொல்லுங்க. அது கொசு வந்து பிற என்ன சொல்கிறது, இந்த ஒட்டுண்ணிகள் மாதிரி இதை வந்து கடத்துதா, எது மலேரியா மாதிரி வருதா, எப்படி அது பரவுது? இது வந்து மைக்ரோஃபைலேரியா, அதாவது அந்த சொன்னல உச்சரியா பேன்கிராப்டி புருகி மலாய் இதுதான் வந்து அதுக்கு நோய் உண்டாக்குறதுக்கான காரணி. அது வந்து நம்ம கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வழியா, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோன்றது இது வந்து வெக்டார். இந்த கொசு தான் வந்து இதை பரவுது, இது மூலமாக தான் வருது. இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ மோஸ்ட்லி வீட்டை சுற்றி உள்ள ஒரு அசுத்தமான நீரில் தான் இது வளரும். ஸோ இதில் தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆரம்பிக்குது. பர்டிகுலராக ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ தான் கடித்து அதுக்கு உண்டான இது உருவாக்குது. இந்த டெங்கு ஃபீவர்லாம் வந்து சுத்தமான தண்ணீரில் தான் பரவும், பல்கி பெருகுன்னுவாங்க. ஆனால் இது வந்து அசுத்தமான நீரில் தான் இது வளரும். கியூலெக்ஸ் குன்கிஃபேசியேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வெக்டார், அதுதான் வந்து இந்த யானைக்கால் நோய்க்கான ஒரு காரணமான மஸ்கிட்டோ. கொசு இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் தான் இருக்கிறோம் டாக்டர். நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கும் அது சளைக்காமல் போட்டி போட்டுட்டு பரவிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதுக்கான ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கொசு இருக்குது, நம்ம கொசுவை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறது, கொசுக்கும் கடிச்சிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இந்த யானைக்கால் வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அது வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து ஏதாவது பரிசோதனைகள்லாம் செஞ்சு இதை கண்டறிய முடியுமா? இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று இந்த மாதிரி சிம்டம்ஸு ஒரு எண்டமிக் ஏரியா, இந்த இடத்துல வந்து உருவாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஏற்கனவே இந்த இடத்துல கேஸ் உருவாயிருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் எடுத்து நைட் பிளட் சர்வேன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இது இரவில் இந்த பிளட் சாம்பிள் ரத்த தடவல் எடுத்து பார்த்தோம்னா அதில் இதுக்கான காரணிகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம ப்ரிவென்ஷன் பார்த்தோம்னா நம்ம மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணோம். அதாவது வந்து அனைத்து நபர்களுக்கும் வந்து
அந்த டயத்தல் கார்பமசிபினும் அல்பெண்டசோல் அப்படிங்கிற மாத்திரையும் தொடர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்து வந்தோம்னா இதனோட இன்சிடென்ஸு குறையும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு கொடுத்ததால இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபைலேரியாசிஸ் எலிமினேஷன் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளால் இன்சிடென்ஸ் நல்லாவே குறைஞ்சிது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸாக மைக்ரண்ட்ஸ்னு சொல்கிறோம். புலம்பெயர்ந்து வந்தவர்கள், மற்ற மாநிலங்களில் வந்தவர்களை மட்டும் குறிப்பாக அங்கே தான் அந்த அதாவது பர்டிகுலராக அவங்க அந்த ஃபைலேரியா எண்டமிக் ஏரியாவிலேருந்து வந்தாங்கன்னா அவங்கள பரிசோதிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் நைட் பிளட் சர்வே மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நைட் பிளட் சர்வேன்றீங்க, ரத்த பரிசோதனை காலையில் போய் கொடுப்பாங்க, மதியானம் கொடுப்பாங்க. அது என்ன இரவுல மட்டும் தான் எடுக்கணும்? இந்த பர்டிகுலர் மைக்ரோஃபைலேரியாவோட ஹேபிட் என்னென்னா அது பிளட் செல்லில் வந்து நைட்டில் தான் வரும். ஸோ அந்த லிம்ப் நோடில் அது டே டைமில் செட்டில் ஆகிடும். இது வந்து நைட்டில் தான் அந்த நாக்டர்னல் இது வந்து இருக்கும், நைட்டில் தான் அந்த பிளட்டில் வர ஆரம்பிக்கும். அப்போ எடுத்தால் தான் அது பாசிட்டிவிட்டி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் இந்த நைட் பிளட் சர்வே தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவோம். டாக்டர், இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வந்தவங்களுடைய மக்கள் அவர்களுடைய ரத்த பரிசோதனை செஞ்சு அங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அப்போனா நம்ம உடம்புல இருந்தால் கூட அந்த சிம்டம்ஸ் எதுவுமே காமிக்காமல், அறிகுறிகளோ இல்லாட்டி ஒரு ஆபத்தான நோயோ எதுவும் கொடுக்காம அது ரொம்ப நாள் மறைஞ்சி வாழக்கூடிய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். லாங் ரனில் அந்த ஒவ்வொரு லெம்ப் வெசலும் அது அடைப்பட்டு அது வீக்கம் தெரியும் போது தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு ஜுரம், உடல் வலி, காய்ச்சல், இந்த நெறிக்கட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இது ஏசிம்டமேட்டிக்காகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், இதை தடுக்கிறதுக்கு வந்து மருந்தெல்லாம் பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. வெறும் மருந்து முறைகள் மூலம் மட்டுமே தடுத்துட முடியுமா? ஸோ இதுக்கு வந்து ஒன்று தடுப்பூசி இல்லை. செகண்ட் வந்து அந்த இனிஷியல் ஃபீவரில் வந்து அந்த டைஈத்தல் கார்பமசிபின் டிஇசின்னு ஒரு மாத்திரை சொல்லுவோம். இது ஒரு 12 டேஸுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது க்யூர் உண்டு. அது இல்லாமல் இப்போ ஏற்கனவே சொன்ன இந்த மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இயர்லி ஒன்ஸ் இதை பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்கேஸ் வந்துடுதுன்னா இது வந்து டீபல்கிங் சர்ஜரி 2 விதமாக பண்ணுவோம். அறுவை சிகிச்சை. ஒன்று வந்து அனஸ்டமோட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அந்த நீர் வடிகிறதுக்காக அந்த லிம்ப்னோட ஒரு வெசலோட கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வடிஞ்சு போகிற மாதிரி பண்ணுவோம். அது இல்லாமல் டீபல்கிங் சர்ஜரினா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மைக்ரோ சர்ஜரி. ஸோ இதுக்கு சில சர்ஜரி இருக்குது, இதையும் பண்ணுவோம். தேவைப்படுவோருக்கு இதையும் பண்ணி கொடுப்போம். இதில் முக்கியம் என்னென்னா மார்பிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி வீக்கம் பெருசாக தடிப்பாக இருக்கிறதுல அந்த 2 தடிப்புக்கு நடுவில் தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி பெருசாகும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம அது எப்படி அந்த சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி அந்த இடத்துல மருந்து போடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணி. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், இதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனைகளில் கிடைக்குதா? இது ஆரம்ப சுகாதார நிலையிலேருந்தே கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு நாங்கள் இது கணக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தோராயமாக ஒரு 8400 பேர் வந்து இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் கிரேடு 4 இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த கணக்கு எடுத்து லைன் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள குறிப்பாக அவங்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளோ இப்போ நான் சொன்ன அந்த மார்பிலிட்டி மேனேஜ்மெண்ட்டோ இது தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு மாதாந்திர உதவித்தொகையும் அரசு சார்பில் வழங்குறோம். ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து மாதம் அவங்களோட டிபிடின்ற முறையில் அவங்க கணக்குக்கு செலுத்திட்டு இருக்கோம். நல்ல முயற்சி, நல்ல விதமான மருத்துவ சிகிச்சை தான் கொடுக்குறீங்க. டாக்டர், இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, நம்ம நாட்டில் மொத்தமாக அகில இந்திய அளவில் வந்து எந்த நிலைமையில இந்த நோய் இருக்குது? இது வந்து இப்போ நிறைய மாநிலங்களில் இன்னும் கட்டுக்குள் வர நிலைமையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொசு தான் முக்கிய காரணம் போது அனைவரும் ஒத்துழைக்கணும். ஸோ பொதுமக்களும் ஒத்துழைக்கணும், அரசும் வேலை பார்க்கணும், நம்மளோட சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கணும். இது வச்சுருந்தோம்னா தான் இந்த இன்சிடென்ட்ஸ் குறையும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலிமினேஷன்ற ஃபேஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ 2030 ஃபைலேரியாசிஸ் எலிமினேஷன், ஃபைலேரியா ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற கோல் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷனும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்னா தொடர்ந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த மைக்ரோ ஃபைலேரியா இல்லைங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்ருக்கோம் இப்போ நாங்கள். டாக்டர், நானும் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து யானைக்கால் வியாதி உள்ளவங்கலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போலாம்
கடந்த சில 10 ஆண்டுகளை பார்க்கவே முடியல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம அரசாங்கம் வந்து முற்றிலும் அதை ஒழிக்கப்படக்கூடிய சூழல் நோக்கி தள்ளி போயிட்டு இருக்குன்றது தெரியுது நல்லா. இந்த நோய் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது டாக்டர்? கடந்த காலத்தில் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, லட்சக்கணக்கில் பாதிப்பு இருந்தது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நியர்லி ஒரு 200 கண்ட்ரீஸ்லையும் இது எண்டமிக்காக இருந்தது. ஸோ இப்போதைக்கு இது வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ நாங்கள் வந்து சொல்லிட்டோன்னா இப்போ லைன் லிஸ்ட், அதாவது இந்த குறிப்பிட்ட இவர்கள் தான் இன்னைக்கு பாதிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, உலக நாடுகளில் எந்த நாடுகளில் வந்து இந்த நோய் வந்து இன்னும் தீவிரமாக இருக்குது? இன்னும் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்னும் இருக்குது, சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. நம்மளோட நெய்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் பூட்டான், பங்களாதேஷ், இன்னும் டவுன் சவுத்தில் தாய்லாந்து வரைக்கும் இன்னும் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இன்னும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் எல்லாருமே இதோட நடவடிக்கைகள் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் அரசோட பொது சுகாதாரத்துறைகளுடைய முக்கியமான பங்கு என்ன டாக்டர்? மெயினாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வெக்டார் கண்ட்ரோல் தான் வந்து அடுத்து இன்னொருத்தர் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி. ஸோ இந்த வெக்டார் கண்ட்ரோல், கொசுவோட உற்பத்தியோ அதை பரவுதலும் கடத்தப்பட்டது. அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சர்வே பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அதை சுற்றிலும் மற்ற வரவங்களுக்கு வாய்ப்பு இருக்கவங்கள தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே பாதிப்படைஞ்சவங்களுக்கு அதனோட தீவிரம் அதிகமாகாமல் அந்த வூண்டு மேனேஜ்மெண்ட்டோ இல்லை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு அதுக்கு உண்டான சர்ஜரியோ ஹெல்ப் பண்ணுறோம். தேர்டு வந்து இந்த ஒரு ஸ்மால் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் அரசு சார்பில் கொடுத்துட்ருக்கோம். டாக்டர், இந்த நோய் சப்போஸ் ஆரம்பத்தில் கவனிக்காமல் மருத்துவ சிகிச்சையில் வந்து அக்கறை இல்லாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நோய் ரொம்ப தீவிரமாகி உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? உயிருக்கு ஆபத்து வராது, ஆனால் வந்து ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட்டு, ஒரு டிசபிலிட்டி வருது. இப்போ கை காலெலாம் ஒரு பகுதிக்கு மேலே வீங்கிச்சுன்னா உங்களால் நடக்க முடியாத சூழ்நிலை, வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த விரைவீக்கம் சொன்னோம்ல, இது ஹைட்ரோசில்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில பர்டிகுலர் இடம் பெருசாகிடும், இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டே ஒழிய உயிருக்கு ஆபத்து கிடையாது. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், இது மாதிரியான கொள்ளை நோய்கள், பொதுமக்களிடையே ரொம்ப வேகமாக பரவக்கூடிய நோய்கள், பிரச்சனை கொடுக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து ஒழிப்பதற்கு அரசாங்கம் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கு. அதேமாரி பொதுமக்கள் இவர்கள் இந்த முயற்சிகளுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை பற்றி? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, பொதுமக்களோட சுகாதாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சில் 2030க்குள்ளே இதை ஒழிக்கணும், 2070க்குள்ளே இதை ஒழிக்கணும், டிபியை குறைக்கணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பொதுமக்கள் என்னென்னா இந்த மாதிரி ஹெல்த் அட்வைஸ் என்ன சொன்னாலும் அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தேவை கிளாரிஃபிகேஷன்னா அதை தாராளமாக அதுக்கு உண்டான இடத்துல நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம சுற்றுப்புற சுகாதாரம் வந்து ரொம்ப அவசியம். இதோட வந்து யாரோ ஒருத்தர் பண்ணாலாம் சரியாகாது, எல்லாரோட ரோலும் இதில் இருக்குது. அரசோட ஒத்துழைத்து அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை வச்சுக்கணும். செகண்ட் வந்து நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து நம்மளோட இது ஒரு நாள் ஹேபிட்டாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எதிர்வரும் காலத்தில் நம்ம சுகாதாரத்தை நம்ம மேம்படுத்த முடியும். டாக்டர், இது வரைக்கும் லிம்பாட்டிக் ஃபிளாரியோசிஸ் எனப்படும் யானைக்கால் வியாதி பற்றி, அது எப்படி வருது, அதனோட அறிகுறிகள் என்ன, அரசாங்கம் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, அதை பற்றிலாம் சொன்னீங்க. பொதுமக்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதை பற்றியும் சொன்னீங்க. அரங்கத்திற்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யானைக்கால் வியாதி குறித்து விளக்கமளித்தவர் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் டாக்டர் TS செல்வ விநாயகம் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.